நம்மளும் தொடர்ந்து வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா நெறைய வேலைகள் இருக்கிறனால தொடர்ந்து பண்ண முடியாம இருக்கு. ஆனா அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா, அஜித் சார பத்தி பெருசா இல்ல. இப்பதான் இந்த நேத்திலிருந்து ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அஃபீஷியலாவே இன்னைக்கு அந்த ஒரு நடிகர் ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அத பத்தி தான் பேச போறோம். இத தாண்டி வேட்டையின் படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. தளபதி 69 படத்துல இருந்து நெறைய கேஸ்டிங்லாம் ரிவீல் பண்ணிட்டே இருக்காங்க. சோ அத பத்தியும் பேசினா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு நம்ம குட் பேட் அக்லி படத்தை பத்தி மட்டும் தான் பேச போறோம். படத்துல நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போது போல கேஸ்டிங்கை பத்தி பேச போறோம். என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 7 ஸ்டார் சினிமாஸ். குட் பேட் அக்லி இந்த படம் தான் அஜித் சாரோட கெரியர்லேயே ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்க படம்னு நினைக்கிறேன். ஏன்னா அஜித் சார் படங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒரு டிலே நடந்துட்டே இருக்கும். ஆனால் குட் பேட் அக்லிக்கு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமையவே இல்லை. கரெக்டாக அதுக்கான வேலை நடந்துட்டே இருக்கு. இந்த படத்தில் நிறைய பேர் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பேசியிருந்தோம். இந்த படத்தில் ஹீரோயினா இப்போ ரீசெண்டாக கூட த்ரிஷா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேற ஒரு நடிகை டாக் போயிட்டு இருந்தது. இப்போ கடைசியில் விடாமுயற்சியில் அவங்க நடிச்சிருக்கனால தொடர்ந்து அவங்களே பண்ணட்டும், பீக்ல இருக்காங்களே அவங்களே பண்ணட்டும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி ஸ்ரீலீலா உள்ள இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் இது எல்லாமே அஃபீஷியல் தகவல் கிடையாது. ஆனா மேக்சிமம் த்ரிஷா கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்மா நடிக்கிறாங்க. அவங்க இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ரீலீலா மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஆனா மேக்சிமம் அதுவும் உண்மையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது இல்லாம சுனில், நட்டி, அர்ஜுன் தாஸ் இவங்க எல்லாருமே நடிச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல அஜித் சாரோட மிகப்பெரிய ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். பிரசன்னா இந்த படத்துல ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் அஃபீஷியலா அவரோட ஸ்தலத்துல சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப நாள் கனவு அவருக்கும், அதுவும் வில்லனா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடி வலிமை படத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அஜித் சார் பிரசன்னாவை தான் ரெஃபர் பண்ணாரு. பட் ஏதோ ஒரு சம் ரீசன்ஸ்னால அப்போ அவர் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அச்சுனத்தோட சாய்ஸ் கார்த்திகேயனா இருந்திருக்கலாம். ஸோ அப்பயே பண்ணியிருந்தா அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா சூப்பரா இருந்திருக்கும். பட் அதை விட ஒரு பயங்கரமான ஒரு படத்துல பண்ணணும். ஏன்னா என்னதான் அஜித் சார் கூட ஹச்சுனத் 3 படம் பண்ணியிருந்தாலும் அஜித் சாரோட வெறித்தனமான ஃபேன் கிடையாது. ஹச்சுனத் அவர் அவரோட ஸ்டைல தான் எடுப்பாரு. கிட்டத்தட்ட அது கமர்ஷியல் படம் அப்படின்றதுனால கொஞ்சம் அஜித் சார் படமும் கொஞ்சம் வினோத் சார் படமும் கலந்து அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா இது முழுக்க ஆதிக் ரவிச்சந்திரன் படம் அப்படின்றனால இது ஆதிக் ரவிச்சந்திரன் படமா இருந்தாலும் அது அஜித் சார் படம் தான். அஜித் சார் அவருக்கு மைண்டுக்கு இது பண்ணாலும் அது அவரோட படம் தான். இது எப்படி வச்சு பார்த்தாலும் இது அஜித் சார் படம் தான். ஏன்னா அஜித் சாருக்காக மட்டும் இந்த நிறைய விஷயங்கள், தல ரசிகர்களுக்காக மட்டும் நிறைய விஷயங்கள் வச்சு கண்டிப்பா எடுப்பார். ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு தலைவரியன் இல்லையா. ஸோ அதனாலதான் அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு உள்ள பிரசன்னாவை கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பிரசன்னா இந்த படத்துல கண்டிப்பா வில்லனாக தான் நடிக்க போறாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மா இருக்கு. ஏன்னா பெரிய வில்லன்கள் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச தெலுங்குல அவர் இருக்காரு, சுனில் இருக்காரு. பட் இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு பரிச்சயமா ஒரு மிகப்பெரிய வில்லனா இருக்கணும். கொஞ்சம் காம்ப புதுசா இருக்கணும். அதுவும் இது முழுக்க பயங்கரமா இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு படம். லோக்கலா இறங்கி நடிக்க போறாரு. ஸோ அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயமும் அதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நம்ம பிரசன்னா உள்ள கொண்டு வந்திருக்காங்க போல. ஸோ இப்போ ஸ்பெயின்ல போயிட்டு இருக்கு இந்த படம். கன்ஃபார்ம் பொங்கல் அப்படின்றத அவங்க மறுபடியும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரா போயிட்டு இருக்கு. இதுதான் தகவல். கேஸ்டிங்கை பத்தி இதுதான் தகவல். நிறைய படம் எந்த மாதிரியான ஸ்டோரி லைன் உள்ள இருக்க போகுது அப்படின்றத அந்த அளவுக்கு வெளியே விடாம வச்சிருக்காங்க. ஸோ ஆனா பக்கா தரலோக்கல் படமா இருக்க போகுது அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம். கண்டிப்பா டானா நடிப்பாருன்னு நினைக்கிறேன். டான் தான் இந்த படத்துல. ஆனா இதுல இன்னொரு சர்ப்ரைஸும் இதுக்குள்ள இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தேடிட்டே இருக்கும். அதை நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை பத்தி பேசுவோம். பிரசன்னா இந்த படத்துக்கு வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.